என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கடை வேலைன்னு இருக்கீங்களே? நிர்மலா கல்யாணத்தை மறந்துட்டீங்களா? நிர்மலா கல்யாணத்தை நீங்க சீக்கிரமா முடிச்சு வச்சிருவீங்கன்னு நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சரோ, நான் எப்படி அதை மறப்பேன்? அது பாட்டுக்கு ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கு. நம்ம சுந்தரையா கூட சொன்னாரு, அவர் சொந்தக்காரன் ஒரு பையன் இருக்கானா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரா, பார்த்து பேசி முடிக்கணும். என்ன, எனக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப கவலையா இருக்கு. என்னது? கல்யாண பேச்சு எடுத்தாலும் நிர்மலா வேண்டாங்கிறாள. நான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி 2 தடவை கல்யாண பேச்சு வந்து நின்று போனதுனால அந்த பாதிப்பு அவன் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கு. அதான் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறா. அவளை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. இத பத்தி நீங்க அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணுங்க. எத்தனை நாளைக்கு தான் பழசையே நினைச்சுக்கிட்டு பிடிவாதமா இருக்க முடியும்? சொன்னா கேப்பாளா? நீங்க பக்குவமா எடுத்து சொன்னீங்கன்னா கேப்பா. படிச்ச பொண்ணு தானே. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க சார். இப்படி திடீர்னு வீட்டை தேடி வந்திருக்கீங்க? அது வந்து என்ன ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இல்ல மாணிக்கம், எதுக்கு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல மாணிக்கம். என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? வீட்டில் சும்மாவே இருக்கேன். மெஸ் வேலையை லக்ஷ்மியும் பிள்ளைங்களும் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் வெட்டியாவே வேலை இல்லாமல் இருக்கிறது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏதாவது சின்னதாக ஒரு வேலை வாங்கி கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. பொதுவாகவே மார்க்கெட் ரொம்ப டல்லு. மார்க்கெட்ல இல்லை மாணிக்கம், வேற எங்கேயாவது வெளி இடத்துல வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச இடம் மார்க்கெட் தானே, அதை பத்தி தானே நான் சொல்ல முடியும். பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு. அதனால தான் இப்போ கொஞ்சம் யாரையும் வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்க கடையிலேயே ஏதாவது எடுபடி வேலை இருந்தா கூட பரவாயில்ல. ஐயோ, மார்க்கெட்டே டல்லு, அதுல ஏன் கடை மட்டும் என்ன? நானும் செல்வமுமே பல நேரத்துல வேலை இல்லாம சும்மா உட்காந்துருக்கோம். அதான் பார்க்கலாம். இல்ல, இனிமேலாவது உழைச்சி சம்பாதிச்சு என் குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கலாம்னு பாக்குறேன். ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தா உனக்கு புண்ணியமா இருக்கும். முயற்சி பண்ணு மாணிக்கம். அப்ப நான் வரேன். சரி, வரமா? வாங்க. வரேன் பாட்டிமா. வாங்க. ஏங்க, இவ்ளோ கெஞ்சி கேக்குறாருல, ஒரு சின்ன வேலை பார்த்து கொடுக்க கூடாதா? இல்ல சரோ, இந்த ஆளை நம்பி எப்படி வேலை வாங்கி கொடுக்கறது? நம்ம பேர் கெட்டு போயிட்டா? இப்பதான் அவர் திருந்திட்டார்ல, அப்புறம் என்ன? சரோ, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இவரை நம்பி ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டேன்னு வச்சுக்கோ. இவர் முன்னாடி பண்ண தில்லுமுள்ளெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன கேட்க மாட்டாங்க? எந்த நம்பிக்கையில எப்படி ஒரு ஃப்ராடை எங்க கிட்ட வேலைக்கு சேர்த்தேன்னு அப்புறம் கெட்ட பேர் யாருக்கு? எனக்கு தானே. என்னங்க, இப்பதான் பழனி அண்ணன் இல்ல, அவருக்கு பதிலா இவரை சேர்த்து விடலாம்ல? சரி, ஒரு ஃப்ராடுக்கு பதிலா இன்னொரு ஃப்ராடா? என்னங்க திருப்பி திருப்பி அவரை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவனோட கடந்த காலம் அப்படி சரோ, எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? ஏங்க, ஒரு மனுஷனா பிறந்தா தப்பு செய்யறது இயற்கை தானே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு மனுஷன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணுமே தவிர கடந்த காலத்தை பத்தி மட்டுமே நினைச்சு அவரை தப்பா நினைக்க கூடாது. பொன்ராஜ் அண்ணன் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வாழ்க்கையில சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தப்பு பண்றாங்க, வேற வழியில போறாங்க. ஆனா அதை உணர்ந்து திருந்தி வந்தா அவங்கள ஏத்துக்கணும். அதானே நியாயம். இப்போ அவர் திருந்திட்டாருங்க. யாரும் உபதேசம் பண்ணாம தானா உணர்ந்து திருந்திட்டாரு. திருந்தின மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பலாம். ஏன் அவரோட வார்த்தையை நம்பி அவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்க கூடாது? உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவருக்கு ஏன் நம்ம உதவி செய்யக்கூடாது? சரி சரோ, அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம், உதவி செய்யலாம். சரியா? ரொம்ப சந்தோஷங்க. சரி சரோ, நான் கிளம்புறேன். இந்த விஷயமா அப்புறம் பொன்ராச கடைக்கு வந்து பார்க்க சொல்லு. சரிங்க. வரேன் பாட்டி. வாங்க. சரோமா, இப்படி வா, உட்கார். இதுக்கு முன்ன நான் தொலைவா இருந்துதான் உங்ககிட்ட பழகி இருக்கிறேன். அப்பவே உன் குணாதிசயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் நெருக்கமா வந்து உன் குணாதிசயத்தை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? அம்மாடி, குற்றம் செய்தவனை மன்னிச்சு உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கியே, உன் குணத்தை நான் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல கண்ணு. அந்த ஆண்டவன் உன்னை காப்பாத்தணும். நிறைஞ்ச மனசோட சொல்றேன், நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. இப்படி கடிகாரம் முழு மாதிரி கிழக்கையும் மேக்கையும் சுத்தி இருந்தீங்கன்னா சாயந்தரம் ஆகி போயிடும். குழப்ப பார்த்த மாதிரி தான்.
டேய் சும்மா இருங்க மாமா. திருஷ்டி கழிக்கிற வரைக்கும் சும்மா இல்லைண்டா. அதை கொண்டாமா இங்க. டேய் ஆண்டவனை வேண்டிக்கிடா. ஆண்டவா வியாபாரம் நல்லா நடக்கணும். சரி உன் வியாபாரத்தை முதல்ல எங்க கையால போனி பண்ணணும். என்ன வச்சிருக்கிற? டிவி, ஃபேனு, மிக்ஸி, கிரைண்டர், டியூப் லைட் எல்லாம் இருக்கு. எங்க இருக்குது? டிவி புட்டியே காணா. அட்வான்ஸ் கொடுங்க, 1 மணி நேரத்துக்கு வந்து இறக்குறேன். 1 மணி நேரமெல்லாம் என்னால காத்திருக்க முடியாது. இங்க இருக்கிறதுல ஒன்னு எடுத்துக்கிறேன். வியாபாரத்துக்கு விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த டியூப் லைட்டை கொடு. ஏன்பா வாங்குறதும் வாங்குறீங்க, ஒரு 100 வாட்ஸ் பல்பா வாங்க கூடாது, டியூப் லைட் போய் வாங்குறீங்க? இந்த முதல் பொண்ணி பணத்தை பொடி. ஆண்டவனை வேண்டிட்டு கண்ணில் ஒத்திக்க. மா ஏன் டியூப் லைட் வாங்கினா? டியூப் லைட் வாங்குறது மாமாவே வாங்குற மாதிரி. எப்படி? நான் போஸ் மாமாக்கு டியூப் லைட்னு பேர் வச்சிருக்கனே. ஒத்த வாங்க போறேன். தானே நான் கிளம்புறேன். மாமா பார்த்து நடந்துக்கணும். யாராவது தவணைக்கு பொருள் கேட்டா சட்டுன்னு எடுத்து கொடுத்துறாதீங்க. அவர் யாரு, அவர் வருமானம் என்ன, பொருள் வாங்கினா தவணை எல்லாம் கொடுத்துருவாரான்னு விசாரிச்சு கொடுக்கணும். என்ன சரிங்க. அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சு கூடாது மாமா. நல்ல கம்பீரமா வச்சுக்கணும். நெளிவு சுழிவா இருக்கணும். பொருள் கிடையாதுன்னு பட்டுன்னு சொல்லிடக்கூடாது. பக்குவமா எடுத்து சொல்லணும். ஏதாவது நல்ல பார்ட்டியா தெரிஞ்சா, கவர்மெண்ட் சம்பளக்காரங்களா இருந்தா வம்பு பண்ணியாவது ஏதாவது ஒரு பொருள் அவங்க தலையில எடுத்து கட்டிடுங்க. ஏன்னா மாசம் மாசம் தவணையை கரெக்டா வசூல் பண்ணிடலாம்ல. எப்படி நம்ம யோசனை? வர வர ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். போற போக்க பார்த்தா என்னையே தவணை முறையில் உத்தரவுல இருக்க. ஏவன்டா வாங்குவான். சரி கிளம்பு கிளம்பு கிளம்பு. கிண்டலா இருக்கட்டும், வியாபாரத்தை நல்லா பாருங்க சரி, மாமா. ஏதோ இந்த புத்திசாலியோட ஆசீர்வாதத்துல பொழைச்சிட்டு போறேன். நல்லா வருவிடா. போ ஜாக்கிரதையா போ. பாத்து மணி அண்ணே வாங்கண்ணே. எங்க முதலாளி? என்னென்ன விஷயம்? ஏன் என்ன விஷயம் சொன்னாதான் எங்க போயிருக்காருன்னு சொல்லுவீங்களோ? அப்படிலாம் இல்லைண்ணே. யாராவது கடைக்கு வந்தா என்ன விஷயம்னு கேட்டு வைக்க சொன்னார் தான் எங்க ஓனரு. அப்படிங்களா? அது வேற ஒன்றும் இல்லை சார். எங்க லாரியில உங்க லோட் அடிச்சிருக்கீங்க 5 தடவை. அதுக்கு ஒரு தடவை கூட வாடகை வரல. அந்த வாடகை பணத்தை வசூல் பண்ண தான் வந்திருக்கேன். போதுமா? ஐயோ ஒண்ணு இல்லைண்ணே, அவர் வெளியே போயிருக்காரு. இப்ப வர நேரம் தான். உட்காருங்கண்ணே. அட உட்காருங்க. ஐயா வாங்கய்யா, காஃபி டீ சாப்பிடுறீங்களா? பழனி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப நீ என்ன பார்த்த உடனே பணிவா மரியாதையா பழசையெல்லாம் மறக்காம எந்திரிச்ச பாரு, அது போதும்யா. நீ மனுஷன். ஒன்ன மாதிரி இருக்கிறதா மனுஷனுக்கு லட்சணம். இதெல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் ஐயா. இந்த கடை வச்சதே உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க ஆசீர்வாதத்தில் தான் ஐயா. வெரி குட். ஆமா, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கல? ஆமாங்க ஐயா. எப்படியா கடை ஆரம்பிச்ச? சொந்த உழைப்புல சுயமா இதெல்லாம் பண்ணிருக்க. ஆமா. நீ யாரையும் ஏமாத்தலையா? ஆமாங்க ஐயா. கூட இருந்து யாரையும் கெடுக்கல. அது போதும்யா. நீ வாழ்க்கையில ஓஹோன்னு வர போற. நன்றிங்க ஐயா. ஆமையா, ஒன்ன மாதிரி ஆளுங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய தொழிலதிபரா இருக்காங்க. அண்ணே வணக்கண்ணே. பாப்பா பழனி உட்காரு. என்ன சாப்பிடுற? டீ சாப்பிடுறியா? உங்க கையால டீ சாப்பிடுறது பாக்கியம் தானே. என்னப்பா அது, நானும் அவ்வளவு பெரிய ஆளா? என்னன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த காலத்துல அவன் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கான். நீங்க ஒரு ஆள் தான் இந்த மார்க்கெட்ல இன்னும் மாறாம அப்படியே இருக்கீங்க. அட போப்பா, உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஐயோ கிண்டல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க கடைக்கு லாரி எடுக்கிறது சுந்தரையா கிட்ட மட்டும் தானே? ஆமா. வேற எங்கேயும் மாத்தி எடுக்கிறது இல்ல. அப்ப உங்களை மாற்றம் இல்லாத மாசிலாமணின்னு சொன்னா கூட தப்பே இல்ல. அண்ணா வணக்கண்ணா. மாணிக்கண்ணா. அண்ணே ஒரே ஒரு நீதி சொல்லட்டுமா? சொல்லுப்பா. நீங்க விசுவாசமா இருக்கிறது முக்கியம் கிடையாது. உங்ககிட்ட விசுவாசமா இருக்கிறவனையும் மதிக்க கத்துக்கணும். போட்டு மிதிச்சிட கூடாது. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க எப்ப வந்தீங்க? யோ முதலாளி, இந்த மாதிரி பொடி பயலுங்களை கடைக்கு சேர்த்தேன்னா உன் கடை அப்புறம் அம்பேல் தான். ஜாக்கிரதை. அண்ணே இதுவே நான் முன்னாடி வேலை செஞ்ச இடம்னு வச்சுங்களேன், இந்த கடையில எடுக்காதீங்க வேற கடையில எடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப பழசு, எதுக்கும் உதவாதுன்னு நான் பேசியிருப்பேன். இப்பெல்லாம் அந்த மாதிரி பேசுறதுக்கே மனசே வரமாட்டேங்குதுண்ணே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்ணியமான இடத்துல நான் இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இப்போ நீங்க தொடர்ந்து சுந்தரையா கிட்ட தானே லாரி எடுக்கிறீங்க? ஆமா. ஒரு சின்ன குறை இருந்துச்சா? இல்லையே. ஆனா இப்போ தான் லாரி வாங்கியிருக்காங்க. சும்மா காயலாம் கடைக்கு போய் ஒரு டபாய் உருட்டினோட்டு டிங்கரிங் எடுத்து பெயிண்ட் அடிச்சிட்டா புது லாரி ஆயிடுமா? முதலாளி புது முதலாளியா இருக்கலாம், ஆனா லாரியும் புதுசுன்னா காதுல பூ சுத்துற மாதிரி இல்ல. சைடுல குத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத. என்னடா புதுசா கடலை வேலைக்கு சேர்ந்து திமுறா? மரியாதையா கையிடுங்க. சட்டையில இருந்து கையெடுங்க. இன்னும் பழைய நினைப்புலயே இருக்காரு போல இருக்கு.
இன்னும் உங்ககிட்ட கை கட்டி வேலை செய்யற ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்கிட்ட கை கட்டி என்ன வேலை செய்யணும்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துங்க. டேய் இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். ஆனா உங்க 2 பேரையும் ஒரு விதத்துல பாராட்டணும். என்ன அடிக்கிற விஷயத்திலாவது 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருந்தா சரிதான். ஏய் போடா போடா. மஞ்சு. எஸ் சார். ஏமா நீ பட்டன் செக்ஷன்ல தானே வேலை பார்க்கற? ஆமா சார். என்னம்மா அது எல்லா பட்டனும் பொட்டு பொட்டுன்னு உதிர்ந்து விழுகுது? சாரி சார். என்னம்மா சாரி சொல்ற? இந்த மாதிரி தச்சனாக்கா நம்ம கம்பெனிக்கு எந்த ஆர்மே வராது. அப்புறம் கம்பெனி திவால் தான். போமா எல்லா டிஷர்ட்ஸையும் எடுத்து நல்லா பட்டன் தை. வெல்டிங் வச்சு தச்ச மாதிரி இருக்கணும். போ. சரிங்க சார். கோபி டீ சாப்பிடலாம் வரியா? இல்ல வேணாம், வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. நாங்க என்ன பிரியாணி சாப்பிடுவா கூப்பிட்டோம்? டீ குடிக்க தானே கூப்பிட்டோம். அதானே. வேண்டான்னா விட்டுருங்களேன். கஞ்ச பிஸ்னாரி கல்யாணம் முடிஞ்சதுன்னு தான் பேரு, ஒரு டீ பார்ட்டி கூட கிடையாது. பார்ட்டியா? என்ன அசிங்கமா பேசுதுங்க? இதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர், நமக்கு ஒத்து வராது. சரி, நம்ம கல்ச்சர் படி எங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான்வெஜ் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல? எப்படி? இந்த கதை நல்லா இருக்கே. உங்களை எல்லாம் எங்க வீட்டுக்கு கூட்டு போய் நான்வெஜ் பார்ட்டி. ஆமா. ஏமா என்னமா இது மேலும் மேலும் சிக்கலை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு போச்சு. இனி எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நீ எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கற மாதிரி இல்ல. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி அதெல்லாம் விடு. நம்ம கம்பெனிக்கு தான் நீ பார்ட்டி எதுவும் தரல. உன் வைஃபை எப்ப நீ கூட்டிட்டு வர போற? எதுக்காக உன் வைஃபை கூட்டிட்டு வர சொன்னோம்? சும்மா ஜாலியா அட்டை அடிக்கிறதுக்காக தானே. சும்மா பிகு பண்ணாத, உன் வைஃபை கூட்டிட்டு வா. சரி இப்ப என்ன, என் ஒய்ஃபை கூட்டு வரணும் அவ்வளவுதானே. கூட்டு வரேன், நாளைக்கே வேணாலும் பார்ட்டி வச்சுக்கோங்க. கோபி, உண்மையாவா சொல்ற? ஆமா, இதுங்களா ரொம்ப ஆசைப்படுதுங்களே. இப்பதான் கோபி, உண்மையிலேயே நீ நல்ல பையன். அப்புறம் என்னடி, கோபியே சொல்லிட்டான். போய் பார்ட்டிக்கு எல்லாரும் கலெக்ஷன் பண்ணுங்க போங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். மெனு என்னன்னு சொல்லுங்க. என்ன பெருசா மெனு? கேக்கு, டீ, மிக்சர், என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நம்ம ஆபீஸ்க்கு வரவழைச்சு மொட்டை மாடியில கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதா? ஹலோ. வாங்க, நீங்க எப்படி? வாங்க உட்காருங்க. கோபி இங்க வா. நீங்க தான் ஜாயின் பண்றீங்களாமா? எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு மாத்தணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பண்ணி கொடுங்க. புதுசா ஒரு அக்கவுண்ட்ஸ்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தலாம். கோபி, நம்ம அக்கவுண்ட்ஸ்லாம் கம்ப்யூட்டர் பண்ண பேசினேன் இல்லையா? அதுக்கு தான் மேடம் கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் ஜாப் ஒர்க் பண்ண போறாங்க. இவங்க பேர் மிஸ் நிர்மலா. இவர் தான் மிஸ்டர் கோபி, இந்த கம்பெனியோட சூப்பர்வைசர். இவர் தான் இங்க ஆல் இன் ஆல். நான் இல்லைனா கூட என்னுடைய ஒர்க்கும் சேர்த்து இவர் தான் பார்ப்பார். ஹலோ சார். ஹலோ கோபி, போன மாசத்து அக்கவுண்ட்ஸும் அது இல்லாம எக்ஸ்போர்ட் சம்பந்தமான ஃபைலையும் மேடம் அனுப்புங்க. மேடம், அந்த ஃபைலை ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, அதை வெளியே போய் பார்த்து வந்துடுறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூமா. பார்க்கலாமா? இது எல்லாமே இந்த வருஷத்து அக்கவுண்ட்ஸ் தான். எது வேணும்னு எடுத்து பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா. எந்த டவுட்டா இருந்தாலும் நான் மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன். இன்னும் டீல் முடியலல்ல. என்ன சொல்றீங்க? அதாவது நான் இன்னும் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலல்ல. பார்த்தா தானே ஜாபோட முழு விவரம் தெரியும், எஸ்டிமேஷன் தெரியும். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டை பத்தி பேச முடியும். அது சொன்னேன். இது முழுக்க முழுக்க எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். என்ன சொன்னீங்க? பேமெண்ட் மேனேஜரை தானே பேச முடியும். கோபி, பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. எல்லா ஐட்டம்ஸும் பெரிய ஹோட்டலா பார்த்து ஆர்டர் பண்ணிருக்கோம். அக்கா, இப்ப பார்ட்டி வேணாக்கா. என்ன கோபி, என்ன விளையாடுறியா? அக்கா, இந்த சூழ்நிலையில பார்ட்டி வச்சா நல்லா இருக்காது. நீ என்ன சொல்ற? ஆமாக்கா, விஜய்க்கு இப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். விஜய்க்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாதுன்னு சொல்லிருச்சு. என்ன கோபி, எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, இப்ப வந்து இப்படி சொல்ற? சாரிக்கா, என்னால இதான் சொல்ல முடியும். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? எனக்கும் ஒண்ணும் புரியலையே.
பார்ட்டியை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் தானே இவன் சொல்லிட்டு போனா. அப்ப நல்லா தானே இருந்தா, இப்ப அவனுக்கு என்னாச்சு? அப்படி அவன் பொண்டாட்டி என்னதான் சொல்லிருப்பா? அக்கா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கோபி போக்கே சரியில்லை. ஆமாக்கா, கோபி ரொம்ப மாறிடுச்சு. அவ பொண்டாட்டி ஒருவேளை கொடுமைப்படுத்துறாளோ என்னவோ. சரி வாங்க வேலையை போய் கவனிக்கலாம்.